உமன் இந்த பொண்ணு வந்து பார்த்தா மூவி பிரஸ் மீட்ல ஆங்கர் என்ன வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஷீவ்லெஸ் ப்ளவுஸும் புடவையும் கட்டிட்டு இருக்காங்க. அங்க பிரஸ் ரிப்போர்ட்டும் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க போட்டிருக்க அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இந்த சம்மர் வெயிலுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சட்டன் வந்து பாத்தீங்கன்னா பதிலே தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, நான் இல்லன்னு சொல்லுங்கன்றாரு. நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்க, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணுமா? இதே உங்க வீட்டுல ஒரு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்டி போட்டு வெளியே வரான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு ஆம்பளை காத்து வரதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டீங்கன்னு சொல்லி கேட்டா சண்டைக்கு போவீங்களா மாட்டீங்களா? இது கூட பரவாயில்ல, எத்தனையோ ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து லோஸ் கட் வந்து போட்டு வராங்க. அவங்கள போய் இந்த கேள்வி கேளுங்க, கேட்க மாட்டீங்களே. அடுத்த பிரஸ் மீட்ல அந்த பொண்ணு அவ்வளவு வருத்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு. அங்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறது தப்புமான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி போய் நிக்காம அவர் பேசுறது கரெக்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, அது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கனால தான் ஒழுங்கா இருக்க நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேரு. இதுக்கு முன்னாடி இதே ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுக்கு சடனா கூல் சுரேஷ் வந்து மாலை போட்டுருப்பாரு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேட்கல, மன்சூர் அலிகான தவிர. இந்த ஃபெமினிசம் பேசுறவங்க கண்டமைத்து சப்போர்ட் பண்றதை நிறுத்திட்டு இதுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க, டியர் கேர்ள்ஸ், அகேஷன் கேத்தாப்பல நீங்க என்ன வேணாலும் ட்ரெஸ் போடுங்க, அதே மாதிரி உங்க ட்ரெஸ் வச்சு டீஸ் பண்ணாங்கன்னா இறங்கி போய் செவிலே வைங்க. இதே அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்தா நான் பண்ணிருப்பேன்.